மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக எரேமியா 50ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பார பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். எனக்கு அன்பான தேவச்சனமே, சேனைகளின் கர்த்தர் என்கிறது அவருடைய நாமமாயிருக்கிறது. அவர் வல்லமை உள்ள கர்த்தராயிருக்கிறார். வல்லமை உள்ளவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று அநேக நாமங்கள் அவருக்கு இருக்கிறது. அதிலே ஒன்றுதான் வல்லமை உள்ளவர். ஆம், அவர் வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நமக்கு எதிராய் செயல்படுகிறவர்களை அநியாயம் விசாரிக்கிற நல்ல நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுவோர், எரிச்சல் படுவோர், அவர்கள் வெட்கி இலச்சை அடையும்படியாக, அவர்கள் ஒன்றுமில்லாமல் போகும்படியாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வழக்காடுகிற தேவனாயிருக்கிறார். தேவன் தம்முடைய வல்லமையை தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் விளங்க பண்ணுவதற்கு நோக்கமாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 2 நாளாகமத்தின் புத்தகத்திலே 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, உத்தம இருதயத்தோடு அவரை சேவிக்கிற ஒவ்வொருவர் மேலும் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி பூமி எங்கிலும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், உத்தமமாய் அவரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகள், உண்மையாகவும் உத்தமமாகவும் அவரை சேவிக்கிற அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற மகாதேவனாயிருக்கிறார். ஆமென். அன்பான தேவச்சனமே, அவருடைய திருமுன்னே உத்தமமாய் முன் செல்லுங்கள். அவருக்கு முன்பாக நீங்கள் உத்தமமாய் இருப்பீர்கள் என்று சொன்னார், நீங்கள் உண்மையாய் இருப்பீர்கள் என்று சொன்னார், எனக்கு அன்பானவர்களே, அவர் தம்முடைய அளவற்ற வல்லமையை உங்கள் மேல் விளங்க பண்ணுவார். உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அநேகர் மத்தியிலே உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஆமென்.